எஸ்ரா வேதத்தை முதலில் ஆராய்கிறான். ஏன் ஆராய்கிறான்? அதன்படி செய்ய ஆராய்கிறான். பைபிள் ஆராய்ச்சி பிரசங்கம் பண்றது கிடையாது. வேத ஆராய்ச்சி மற்றவங்களுக்கு என்ன சொல்லலான்றது கிடையாது. ரெண்டாவது, ஆனா முதல்ல என்ன? அதன்படி செய்ய. எஸ்ரா அதன்படி செய்ய தன்னை பக்குவப்படுத்தி இருந்தான். இஸ்ரவேலுக்கு கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் பக்குவப்படுத்தி இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் புஸ்தகத்தில். இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். செய்தார், செய்ததை உபதேசித்தார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வேதம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையாக, பிரமாணங்களாக, நீதிநெறி போதனைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியும் வாழுகிறவர்கள் கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறதான சட்டங்களை உடைய மக்களாக நாம் இருக்கின்றோம். ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்பட. இப்படிப்பட்ட பிரமாணங்களையும் நீதி நியாயங்களையும் சட்டதிட்டங்களையும் கட்டளைகளையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியே உலகத்தில் இல்லையாம். பூமியில் இருக்கிற ஜனங்களை எல்லாரோட மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? நம்மை பெரிய ஜாதி என்று சொல்லுகிறார் அல்லவா? நம் எல்லாரோட மேன்மையான மக்கள் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள், இப்பட்டதான வேதத்தை வேறு யார் பெற்றிருக்கிறார்கள்? உயிர்ப்பிக்கிறதான வார்த்தைகளை, வாழ்வதரும் வார்த்தைகளை, அறநெறி போதனைகளை, நல்ல ஜீவ வார்த்தைகளை வேற எந்த ஜனம் கிடையாதுங்க. இதை போல் வேறு எதுவுமே இல்லை. என் தேவனை போல் வேறு ஒரு தேவனும் இல்லை, என்னை போல் வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை போல வேறு ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. உயர்ந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் வாழுகிறதான வாழ்க்கையும் நடக்கிறதான நடக்கையும் நமக்கு இருக்கிற சட்டங்களையும் நியாயங்களையும் நீதி நெறிகளையும் ஜனங்கள் கண்டு கேட்டு அறிந்து, இந்த பெரிய ஜாதியே ஞானமுள்ள ஜாதி, விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். எது பெரிய ஜாதி? பிறப்பால் பெரிய ஜாதி அல்ல, கர்த்தரால் பெரிய ஜாதி. நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் போதனைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஜாதி. தேவனை இவ்வளவு நெருக்கமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? உலகத்தின் ஜாதிகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக தேவன் ஒரு சிறந்த ஜாதி உண்டாக்கி இருக்கிறார்.